ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பிக்சல் 9 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதே நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிக்சல் 9 ப்ரோ இது வந்து ஆகஸ்ட் 15 அந்த டேட்டில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ லான்ச் ஆகுதுன்னு சொல்லி 6.3 இன்ச் ஓஎல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா டிஸ்பிளே வந்து செமையாக இருக்குங்க. ரீஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே வெறித்தரமாக இருக்குது. 144 கொடுக்கறனால அது நல்லாவே இருக்குது. ஓஎல்டி ஸ்க்ரீன் கொடுக்கறனால இன்னும் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்து ட்ரிபிள் கேமரா, இப்போ அதை பின்னாடி 50 MP வைட் ஆங்கிள், 50 MP டெலிஃபோட்டோ, அப்புறம் 12 MP அல்ட்ரா வைட், இந்த 3 சென்சார் கொடுக்குறாங்க. மூணுமே தனித்தனி சென்சார். கேமரா குவாலிட்டி அக்யூரேட்டாக இருக்குது. அவங்க சொல்கிறது எல்லாம் நல்லாவே இருக்குது. கூகுள்லேருந்து நல்ல இமேஜ் குவாலிட்டின்னு சொல்லி வீடியோலேருந்து எல்லாமே நல்லாவே இருக்குது, சொல்லவே தேவையில்லை. என்ன தான் அவன் 12 MP கேமரா கொடுத்தாலுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஐஃபோனுக்கே நல்ல டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ செம்மையாக இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே. அடுத்து ஃப்ரண்ட்டில் 42 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதோட யூனிக்காக இருக்குது. 42 MP எவனும் கொடுத்தது இல்லை, இவங்க கொடுக்குற அப்படின்னு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோரும் 50 MP தான் சொல்லுவாங்க, இவங்க 42ங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே கூகுள்லேயுமே கேமரா குவாலிட்டி செமையாகவே இருக்குங்க, யாரும் குறை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தது எதாவது எரர் இருந்தாலுமே அப்டேட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அடுத்து 5000 mAh பேட்ரி, 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ். அதிசயமாக இருக்குது. ஏன்னா 3500 4000 தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 5000 கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. கூகுளில் வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்பாங்க, இதில் அது சரி பண்ணிட்டாங்க சொல்ல. பேட்டரி லைஃப் 5000 கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. அது ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து 45 கொடுக்குறாங்க, நல்லா அதிசயமாக இருக்குது. அடுத்து 16 GB ரேம் வேரியண்ட்டு, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல். இந்தியன் ப்ரைஸில் கண்டிப்பாக 90,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, 80,000 90,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு ப்ராசஸ் கூகுள் டென்சர் G4. ஆமாங்க, அவங்களோட ஓன் ப்ராசஸ் தான், அப்கிரேடான ப்ராசஸ். G4 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இது வந்து கூகுள் டென்சர் G4 ப்ராசஸ். இது ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க, ஏன்னா கூகுளோட ஓன் ப்ராசஸ். என்னடா இது ப்ராசஸ்ன்னு கேட்டால் அவங்க நல்ல ப்ராசஸ் தாங்க அதுவுமே. அப்புறம் இது வந்து IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் நான் 30 நிமிஷம் வரைக்கும் போட்டுக்கலாம் சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நம்ம அதுக்காக சொல்லி அவ்வளோ போட்டு டெஸ்ட் பண்ண தேவையில்லை, தண்ணியில் விழுந்தால் எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து Android 14 தாங்க. இது ஒரு Android 14 தான். 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். கேமரா செமையாக இருக்குங்க. அவங்க ஒரு 10.5ன்னு சொல்லி கொடுத்தாலுமே அது அக்யூரேட்டாகவே இருக்குது, அவ்வளோ நல்ல கேமராவாக இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேங்க. ப்ராசஸ் ஒரு ஓகேவான ப்ராசஸ். அடுத்தது பேட்டரி லைஃப் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க, 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜும் கொடுத்துருக்கனால நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப் 5000 கொடுக்குறாங்க. mAh பேட்டரி நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க அக்யூரேட்டாக தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ப்ரைஸு அதே போல் அவங்க அக்யூரேட்டாக சொல்லுவாங்க, ப்ரைஸ் அதிகமாகவே இருக்குது. 80,000 90,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் மோஸ்ட்லி 90,000க்கு மேலே வரவங்களும் அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் கேமரா வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் இது கூகுள், இப்போ கூகுள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இதுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்தது. ஒரு ஃபோன் வாங்கினா ஆட்டோமேட்டிக் கூகுள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ செக்யூரிட்டாகவும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதே நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.